தாவேகாவுக்கு நாட்கள் போக போக ஆணவம், அகம்பாவம், அகந்தை எல்லாம் அந்த அதிகார திமிருங்கிறது அவங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. விஜய் அண்ணா அப்படிங்கிற அந்த ஒரு பேரை வச்சு எப்படியான சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டில் சந்திச்சிருச்சாலும் அதை உன்னத்தை வச்சு மக்களை கவர் பண்ணிட முடியும், மக்கள் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களை ரொம்ப தரை குறைவா இடை போடுறாரா ஆதவர்ஜுனா அண்ணன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா இப்படி பல குற்றங்கள், இப்ப பொள்ளாச்சிக்கு இணையாக 50 பெண்களை பாலியல் குற்றங்களுக்கு ஈடுபடுத்தி அவங்களை பாலியல் வன்கொடுமை செய்து தாவேகா நிர்வாகி சேலத்துல மிகப்பெரிய ஒரு அட்டூழியம், பெண்களுக்கு எதிரான பல வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரே நாள்ல மட்டும் 5 கேஸ். நம்ம திருவள்ளூர் எடுத்துக்கோங்க, பூந்தமல்லி, சென்னை, திருவள்ளூர், இந்த கும்மிடிப்பூண்டியில மட்டும் எல்லாமே சிறுமிகள், அவ்வளவும் பாலியல் வன்கொடுமை. கும்மிடிப்பூண்டியில பாத்தீங்கன்னா 3 வயது குழந்தை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து முட்புதர்ல தூக்கி போட்டு போயிட்டானுங்க. இன்னைக்கு அந்த குழந்தை இறந்துருச்சு, மக்கள் தெருவுல நின்று போராடிட்டு இருக்காங்க. இதை பத்திலாம் அவருக்கு கவலை கிடையாது. அவர் எதை திரும்ப பேசிக்கிட்டு இருக்காரு, குளத்தூரை முடிச்சிட்டோம், அடுத்து சேப்பாக்கம் தான். அவங்களுக்கு எப்படி இருக்காங்க தெரியுதா? இதுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்க எடுத்துக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. இதை கேட்டா நோ கமெண்ட்ஸ் வாங்க, அப்புறம் பேசுறோம்பாங்களே தவிர அவங்களுக்கு ஏன்னா மக்களை ஈஸியா ஏமாத்திடலாங்கிற தைரியத்தை நம்மளே கொடுத்துட்டோமா அவங்களுக்கு. நம்ம என்ன சொன்னாலும் நம்ம என்ன வேணா பண்ணலாம், ஆனா நாங்க விஜய் அண்ணா அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு எல்லாத்தையும் தாண்டி போயிட முடியுங்கிற ஒரு மிகப்பெரிய தைரியத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க தமிழ்நாட்டு மக்களை தப்பா எடை போடுறீங்க. அவங்க யாருன்னு உங்களுக்கு காட்டுவாங்க, கூடிய விரைவில் காட்டுவார்கள் அப்படிங்கிறது